அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம எப்போதுமே நெல் நடவு நடும்போது முதல் உரம் மற்றும் இரண்டாவது உரத்துக்கு கூட ஏதாவது ஒரு பக்கெட் நம்ம கலந்து பயன்படுத்துவோம். அதாவது குறுன வடிவில் உள்ள ஏதாவது ஒரு 5 கிலோ பக்கெட் 10 கிலோ பக்கெட் வாங்கி நம்ம பயன்படுத்துவோம். நம்ம எதுக்கு நெல் வயலுக்கு நம்ம உரம் கொடுக்கும்போது இந்த 5 கிலோ இல்லாட்டி இந்த 10 கிலோ பக்கெட் வாங்கி நம்ம பயன்படுத்தணும், அதாட்டி என்னென்ன பயன்கள் இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ஒரு அண்ணன் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த குருணையை வாங்கி பயன்படுத்துறதுனால ஏதாவது யூஸ்ஃபுல் இருக்கா, இல்லை சும்மா கடைக்காரவங்க விற்கிறாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்காக தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம எந்த மாதிரியான குருணைகளை வாங்கி நம்ம உரத்துக்குள்ள நம்ம கலந்து போடலாம், அதாவது ஆரம்ப ஸ்டேஜில் எந்த மாதிரி குருணை, கொஞ்சம் வளர்ச்சி பருவத்தில் எந்த மாதிரி குருணை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம், அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பெரும்பாலும் உரத்து கூட கலந்து பயன்படுத்துகிற குருணைகள்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து 2 இல்லாட்டி 3 டைப்பு தான் இருக்குது. அதாவது சீவிடு குருணை, அதாவது கடல் பாசி குருணை, இல்லாட்டி எம்என் மிக்சர்னு சொல்லுவாங்க. மைக்ரோநியூட்ரியன்ட் கலந்த குருணை அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இந்த 2 குருணைகள் தான் மார்க்கெட்டில் அதிகமாக விற்பாங்க. அதையும் தாண்டி போனால் ஹியூமிக் குருணை கொஞ்சம் அதிகமாக இப்போ வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க விவசாயிகள். இப்படி இருக்க பட்சத்தில் உரத்து கூட எதுக்கு இந்த குருணைகளை வாங்கி நம்ம பயன்படுத்தணும்னு பார்க்கும்போது, நம்ம எப்போதுமே ஒரு உரம் கொடுக்கும்போது அதில் என்பிகே, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் அப்படின்னு அந்த 3 சத்துக்கள் மட்டும் தான் இருக்கும். பயிர்களுக்கு அந்த 3 சத்துக்கள் மட்டும் தான் கிடைக்கும். நம்ம அதிகளவு ஒரு 2 மூட்டை 3 மூட்டை டிஏபி கொடுத்தா கூட அதுலேயும் இந்த சத்துக்கள் மட்டும்தான் இருக்கும். வேறு எதுவும் பெரிய சத்துக்கள் அதில் இருக்காது. ஆனால் ஒரு பயிர் வந்து வளர்கிறதுக்கு என்பிகே மட்டும் பத்தாது, அது கூட வந்து சிஎம்எஸ் தேவைப்படும். அதாவது 2 நிலை நுண்ணுச்சத்தான கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர், அது கூட வந்து குறைந்த அளவில் வந்து மைக்ரோநியூட்ரியன்ட் தேவைப்படும். அதாவது நுண்ணுச்சத்துக்கள் பயிர்களுக்கு முக்கியமாக தேவைப்படும். அதனால் அந்த சத்துக்கள் வந்து ரொம்ப குறைந்த அளவில் தேவைப்படும். நம்ம வந்து யூரியா, டிஏபி இதெல்லாம் மூட்டையாக நம்ம பயன்படுத்துவோம். அதாவது ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ 150 கிலோ அப்படின்னு நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் அந்த மைக்ரோநியூட்ரியன்ட்ங்கிறது ஒரு ஏக்கருக்கே அதிகபட்சம் 5 கிலோ இல்லாட்டி 10 கிலோ அந்த அளவு தான் நம்ம பயன்படுத்துவோம். பயிர்களுக்கு தேவைப்படக்கூடிய அளவு வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் தேவைப்படும். ஆனால் இந்த சத்துக்கள் வந்து சரியான அளவில் கிடைக்கலாட்டினா பயிர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதாவது பயிர் வந்து சரியாக வளர்ச்சி அடையாது. பயிர்களை பார்க்கும்போது ஈஸியாக நோய் தாக்குதல் வந்து அதிகமாகிடும், பூச்சி தாக்குதல் அதிகமாகிடும். ஒரு பயிர் வந்து பூ எடுக்கிற சமயத்தில் இந்த மைக்ரோநியூட்ரியன்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா பூக்கள் எல்லாம் உதிர ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன தான் நம்ம யூரியா, டிஏபி, பொட்டாஸ் இதெல்லாம் போட்டால் கூட பயிர்களுக்கு சில சமயங்களில் இந்த மைக்ரோநியூட்ரியன்ட் ரொம்ப தேவைப்படும். அதனால் ஒரு பயிருக்கு நம்ம எப்போதுமே மைக்ரோநியூட்ரியன்ட் குறைபாடு இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். அதான் அந்த பயிர்களை நம்ம சரியான அளவில் வளர்க்க முடியும். அதனால தான் ஆரம்ப காலம் மற்றும் பயிர்களில் 2வது உரம் இல்லாட்டி 3வது உரம் நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு இந்த 5 கிலோ பாக்கெட் 10 கிலோ பாக்கெட் வாங்கி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நான் 2 டைப் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதாவது சீவிடு குருணை, கடற்பாசி குருணை அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்தது எம்என் மைக்ரோநியூட்ரியன்ட் குருணை அப்படின்னு இன்னொன்று இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம சீவிடு குருணையை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். அந்த சீவிடு குருணை எங்கேருந்து எடுக்கிறாங்க, எப்படி பயன்படுத்துகிறாங்க, அதை பற்றி இப்போ கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்கலாம். சீவிடு குருணை அதாவது கடல் பாசி குருணை, இந்த நேம்லேயே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கடலில் வளரக்கூடிய ஒரு பாசியிலிருந்து தான் இந்த கடல் பாசி குருணையை வந்து தயாரிக்கிறாங்க. இந்த சீவிடு குருணை வந்து ஃபுல்லாகவே ஆர்கானிக் தான், இதில் கெமிக்கல் எதுவுமே கலக்கிறது இல்லை. அப்படி இருக்க பட்சத்தில் இதை கடல்லேருந்து எடுத்து நமக்கு வந்து மால்கூல் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இந்த கடல் பாசி குருணையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது இதில் வந்து ஆல் மைக்ரோநியூட்ரியன்ட், அதாவது இந்த சத்துக்கள்னு பார்க்கும்போது ஃபுல்லாக எல்லா விதமான சத்துக்களுமே இந்த கடல் பாசி குருணையில் இருக்குது. முக்கியமாக வந்து என்பிகே, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் இருக்குது. அது கூட சிஎம்எஸ், கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர் இருக்குது. அது கூட வந்து தாதுக்கள் இருக்குது, என்சைம் இருக்குது, வைட்டமின் இருக்குது. இப்படின்னு ஒரு 70க்கும் மேற்பட்ட சத்துக்கள் வந்து இந்த சீவிடு குருணையில் வந்து கலந்துருக்காங்க. அதனால் இந்த பயிர்களுக்கு நம்ம ஆரம்ப காலத்தில் இந்த குருணை நம்ம கொடுக்கும்போது பயிர்களில் வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும். மண்ணோட அமைப்பு வந்து கொஞ்சம் மேம்படுத்தி கொடுக்கும். அதாவது மண்ணை கொஞ்சம் இலக்கி கொடுக்கும். பயிர்களுக்கு வந்து ஈரப்பதத்தை அப்படியே பிடிச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும். பயிர்களை சீக்கிரமாக நோய்வாய்ப்படாமல் பார்த்துக்கும். அதாவது பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை கொஞ்சம் சீக்கிரமாக பயிர்களுக்கு உண்டாக்காமல் பயிர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொஞ்சம் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கும். பயிரை பார்க்கும்போதே நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இதெல்லாம் அந்த சீவிடு குருணை கொடுக்கும்போது பயிர்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல், அதாவது மைக்ரோநியூட்ரியன்ட் எல்லாமே இதில் கலந்துருக்கிறதுனால பயிர்களுக்கு நுண்ணுட்டச்சத்து பாதிப்பும் இல்லாமல் பயிர்கள் ஒரே அளவாக சீராக வளர செய்யும். இதுவே நம்ம எம்என் மிக்சர்னு சொல்லக்கூடிய மைக்ரோநியூட்ரியன்ட், அதாவது நுண்ணுட்டச்சத்து குருணையை நம்ம பயிர்களுக்கு நம்ம எப்படி பயன்படுத்தலாம், இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது இதில் நுண்ணுட்டச்சத்துன்னு பார்க்கும்போது ஒரு 12 விதமான நுண்ணுட்டச்சத்துக்கள் இருக்குது. இதில் பயிர்களுக்கு அதிகளவு எந்தெந்த சத்துக்கள் தேவைப்படும்னு பார்க்கும்போது போரான், தாமிரம், இரும்பு, மேக்னீஸ், மாலிப்டினம், துத்தநாகம் இது போன்ற சத்துக்கள் வந்து பயிர்களுக்கு குறைந்த அளவு தான் தேவைப்படும். ஆனால் இந்த சத்துக்கள் வந்து மண்ணில் இருக்கும். ஆனால் பயிர்கள் வந்து எடுக்கவும் முடியாத சூழ்நிலையில் இருக்கும்.
அதனால தான் இந்த பயிர்களுக்கு வந்து நம்ம ஆரம்ப காலம் இல்லாட்டி வளர்ச்சி பருவத்தில் இந்த நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை வரக்கூடாதுங்கிறதுனால இந்த எம்என் மிக்சர் வாங்கி நம்ம பயன்படுத்துகிறோம். கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா பயிர்களில் வந்து போரான் சத்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னா பயிர்களில் பூக்கள் வந்து சரியாக பூக்காது. பூக்கிற பூக்கள்லாம் சீக்கிரம் கீழே கொட்டிடும். அப்படி காய்கள் உருவானமே காய்கள்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கூட தென்னை மரத்தில் நம்ம அதிகமாக பார்க்கலாம். தென்னை மரத்தில் போரான் சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா காய்கள் அப்படியே வெடிச்சு இருக்கும். அதாவது இது வந்து என்பிகே சத்து குறைபாடு கிடையாது. யூரியா, டிஏபி, பொட்டாஸ் இது கம்மியாக இருக்கிறதுனால இந்த காய் ஒன்றும் வெடிக்கலை. இதில் நுண்ணூட்ட சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது போரான் சத்து இந்த பயிர்களுக்கு தென்னை மரத்துக்கு ரொம்ப கம்மியாக இருக்க பட்சத்தில் காய்கள் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு கிராப்புக்குமே தக்காளி அது போன்ற இது காய்கறி பயிர் எல்லாத்துலேயுமே இந்த போரான் சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா காய்கள் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். இதேமாதிரி தான் ஒவ்வொரு நுண்ணூட்டச்சத்தும் ஒவ்வொரு வேலையை பண்ணும். அதாவது பயிர்களுக்கு நுண்ணூட்டச்சத்து சரியான அளவில் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா பயிர்களில் எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாமல் மகசூல் வந்து தொடர்ந்து நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நமக்கு பெருசாக இழப்புகள் எதுவுமே இருக்காது. செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பயிர்களுக்கு தேவையான அளவு நம்ம மைக்ரோநியூட்ரியன்ட் நம்மளாட்டி கொடுக்க முடியாத பட்சத்தில் இது போல் பயிர்களில் அதிகப்படியான சேதாரத்தை கூட இந்த நுண்ணூட்டச்சத்து கண்டிப்பாக உருவாக்கும். இப்போ நான் சொன்னதை வச்சு நெல் பயிரில் மட்டும்தான் நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அனைத்து விதமான பயிர்கள்லையுமே நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை கண்டிப்பாக வரும். நம்ம கரும்பு கூட பார்க்கலாம். கரும்பில் வந்து இந்த கணு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதாவது நம்ம கடித்து சாப்பிடக்கூடிய அந்த இனிப்பு பகுதி வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது கரும்பு பயிரில் வந்து துத்தநாக சத்து ரொம்ப கம்மியாக இருக்க பட்சத்தில் இது பெரிய இந்த கணு வந்து பெருசாகாமல் அந்த கண்ணோட இடைவெளி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதனால் நமக்கு அந்த மகசூல் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஏன்னா அந்த கரும்பில் எந்த அளவுக்கு கணு வந்து ரொம்ப பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் பயிரில் வந்து நமக்கு சாறு நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதாவது கரும்பு சாறு நமக்கு அதிகமாக கிடைக்கும். துத்தநாக சத்து ரொம்ப கம்மியாக இருக்க பட்சத்தில் இந்த கணு வந்து பக்கத்தில் இருக்கும்போது கரும்போட எடை வந்து அதிகமாக தான் வரும். ஆனால் அது வந்து நம்ம சாரான கன்வெர்ட் பண்ணும்போது அந்த சாறு வந்து சுத்தமாகவே இருக்காது. இது வந்து கரும்பில் வந்து துத்தநாக சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா இதுமாரி ஆகும். இது மாதிரி தாங்க ஒவ்வொரு பயிர்லையுமே இந்த நுண்ணூட்டச்சத்து அதாவது எம்என் மிக்சர் மைக்ரோநியூட்ரியன்ட் வந்து எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அது வந்து ஒவ்வொரு வேலையை அது காட்டிக்கிட்டே இருக்கும். அதனால் பயிர்களுக்கு நம்ம தேவையான அளவு மைக்ரோநியூட்ரியன்ட் நம்மளாட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா நம்ம எருவு, மாட்டு எருவு, கோழி எருவு இதெல்லாம் வாங்கி பயன்படுத்தும் போது அதிலே இந்த மைக்ரோநியூட்ரியன்ட் கலந்து தான் இருக்கும். அதாவது அந்த இதுலேயே இயற்கையாக அதிலே கலந்தே இருக்கும். அப்போக்கி நம்ம கொஞ்சம் கம்மியாக பயன்படுத்தும் போது கூட நமக்கு பெருசாக எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போ இருக்க காலத்தில் நம்ம விவசாயம் பண்ணும்போது பெரும்பாலான விவசாயிகள் வந்து இயற்கை உரத்தை யாருமே பயன்படுத்துகிறதே இல்லை. மோஸ்ட்லி எல்லாருமே செயற்கை உரத்தை தான் வாங்கி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசரை எந்த அளவுக்கு வாங்கி நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு மண்ணில் இருக்க நுண்ணுயிர் வந்து பாதிக்கப்படும். அதாவது மண்ணில் சத்துக்கள் இருந்தாலுமே அந்த சத்துக்களை உறிஞ்சி பயிர்கள் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம கெமிக்கல் உரத்தை வாங்கி பயன்படுத்துகிறோமோ அதில் 3ல் 1 பங்காச்சும் இயற்கை உரத்தை வாங்கி பயன்படுத்துங்க. ஏன்னா மண்ணில் இருக்க நுண்ணுயிர்களுக்கு நம்ம சாப்பாடு போட்டால் மட்டும்தான் அது உயிரோடு இருக்கும். நம்ம தொடர்ந்து நம்ம கெமிக்கல் உரத்தையே பயன்படுத்திகிட்டு இருந்தால் நம்ம எந்த அளவுக்கு தொடர்ந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வாங்கி நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு கொஞ்சம் நம்ம இயற்கை உரத்தை நம்ம பயன்படுத்தும் போது இந்த மைக்ரோநியூட்ரியன்ட்டும் கிடைக்கும். அதே நேரத்தில் பயிர்களை பார்க்கும்போது நல்லா செழிப்பாக இருக்கும், மண்ணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அதாவது கடல் பாசி குருணை, மைக்ரோநியூட்ரியன்ட் குருணை இந்த 2 குருணையுமே வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த 2 குருணையிலுமே பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை தாண்டி அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. அதனால் இந்த குருணைகளை பயிர்களுக்கு நம்ம ஆரம்ப காலத்தில் அதாவது முதல் உரம் வாங்கி பயன்படுத்தும் போது நம்ம பயன்படுத்தலாம். இல்லாட்டி பயிர்களை வளர்ச்சி பருவம் அதாவது 2வது உரம் இல்லாட்டி 3வது உரம் வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது அப்போ கூட இந்த மைக்ரோநியூட்ரியன்ட் உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு வளர்ச்சி மற்றும் பயிர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திலாம் கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும். பயிர்கள் பார்க்கும்போதே நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக இது போன்ற குருணை உரங்களும் வாங்கி பயன்படுத்துங்க. ஏன்னா பயிர்களுக்கு தேவையான சத்துக்கள் இந்த உரத்துலேயும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த குருணை வடிவில் வரக்கூடிய இந்த உரத்தை நம்ம பயிர்களுக்கு நம்ம எந்த அளவில் வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது நம்ம 5 கிலோ இல்லாட்டி 10 கிலோ அதாவது ஒவ்வொரு கம்பெனியுமே ஒவ்வொரு ரெக்கமெண்ட் சொல்கிறாங்க. அந்த கம்பெனி எந்த அளவுக்கு ரெக்கமெண்ட் கொடுக்குறாங்களோ அதாவது ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ போதுன்னாங்கன்னா 5 கிலோ வாங்கி பயன்படுத்துங்க. இல்லை 10 கிலோ போடணுன்னாலும் 10 கிலோ வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் இருக்காது. பயிர்களில் கொஞ்சம் வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும். பயிர்கள் பார்க்கும்போதே ஆரோக்கியமாக இருக்கும். முக்கியமாக அந்த குருணை வடியில் வரக்கூடிய உரத்தை நம்ம யூரியா இல்லாட்டி டிஏபி, பொட்டாஸ் இது போன்ற அனைத்து விதமான உரத்தை கூட நம்ம கலந்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இந்த வீடியோவில் பக்கெட்டில் வரக்கூடிய குருணை உரத்தை பயிர்களுக்கு நம்ம எப்படி வாங்கி பயன்படுத்தலாம், அதனால் என்னென்ன பயன்கள் இருக்குது அதை பற்றி நான் விரிவாக விளக்கியிருப்பேன் நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.